கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே ரெஸ்லிங் டம்மர். ஸோ லிட்ரலாக நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்கேன். எஸ், நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் டெய்லியும் போடுவேன். அதுவும் ஒரு வீடியோலேயே நான் அன்னைக்கு உள்ள அவ்வளோ அப்டேட்டையும் சேர்த்து வச்சு நான் போட்டுருவேன். அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபை வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில், அதாவது நேரத்துக்கு வீடியோ போடல. ஸோ அது எல்லா நியூஸையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு சேக்கப் ஃபால்ட்டோ பற்றி. ஸோ அது வச்சும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிட்டரலாக இப்போ பார்த்தீங்கன்னா சரி நாளைக்காவது சொல்லலாம்னு பார்த்தாச்சுன்னா நாளைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை நான் உடனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ 3வது வீடியோவாக ஒரே நாள் என் வீடியோ கரியர்லே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நான் 3 வீடியோவாக சேர்த்து ஒரே நாளாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அப்படி என்ன ப்ரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஓய்ரதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னே இன்றைக்கி நான் போட்ட 2 வீடியோவும் யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் போட்டிங்கனால வந்துடும். இன்றைக்கி போட்ட 2 வீடியோவும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள். எஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். டபிள்யூடபிள்யூட மேஜராக பெரிய பேப்பர் வியூனா என்னது? எஸ், சம்மர்ஸ்லாம், ராயல் ரம்பிள், அதுக்கடுத்து ரெசல்மேனியா. இந்த 3 பேப்பரியுமே ஒரே அரேனால நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதாவது இந்தியன் போலீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கம்பெனி. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஏதோ ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன், சரியே தெரில. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சொந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அரேனா வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த அரேனாவோட பேர் அப்படி என்னென்னா லூக்கஸ் ஆயில் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு அரேனா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா WWE 3 பேப்பரியை நடத்துறதுக்கு அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. ஸோ இது அஃபிஷியலாக அவங்களோட எல்லா வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது 2025க்கான ராயல் ரம்பிளும் பார்த்திங்கன்னா அதே ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ரெசல்மேனியா, அதுக்கடுத்து அது எந்த ரெசல்மேனியா இல்லை, வேறு ஒரு சம்மர்ஸ்லாம். ஸோ இந்த 2 பேப்பரையும் இனி ஃப்யூச்சரில் அவங்க சொல்லுவாங்களாம். ஸோ இப்போ அஃபிஷியலாக 2025க்கான ராயல் ரம்பிள் மட்டும் 2025க்கான ராயல் ரம்பிள் மட்டும் அங்கே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மீதி சம்மர்ஸ்லாமா ரெசல்மேனியாவும் இனி ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் போட்ட அந்த கம்பெனியோட ஃபுல் நேம் என்னென்னா என்ன கொடுத்துருக்க பாருங்க, இந்தியானா ஸ்போர்ட்ஸ் கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட தான் இப்போ கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லூக்காஸ் ஆயில் ஸ்டேடியத்தில் நம்ம இன்னும் இந்த 3 பேப்பரையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2025 ராயல் ரம்பிள் வரதான் போகுது இன்னும் 6 மாதத்தில். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக அந்த ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. சம்மர்ஸ்லாமா ரெசல்மேனியா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க அரேனாவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இனி அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கிற ரெசல்மேனியா. ஸோ அது அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு பேப்பர் வச்சு அவங்க ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டாங்களாம். ஸோ அது இன்னும் நம்மளுக்கு தெரியும். இப்போ அஃபிஷியலாக 2025க்கான கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.